வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2020. சில நாட்களாகவே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது. இதன் தாக்கத்தை ஏப்ரல் 22ஆம் தேதியன்று பார்க்க முடிந்தது. ஏனெனில் அன்றைய தினம் தங்கம் விலை 10 கிராமுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டியது. இதனால் பலரும் தங்கம் வாங்குவது கனவுதான் என்று நினைக்க தொடங்கினர். ஆனால் மறுநாளில் இருந்து மீண்டும் தங்கம் குறைய தொடங்கி உள்ளது. கடந்த 10 நாட்களில் பெரியதாக ஒன்றும் ஏற்றம் இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் 44 ரூபாய் அதிகரித்தது. மே 2ஆம் தேதியன்று MCX சந்தையில் 10 கிராம் தங்கம் 93,300 ரூபாயை எட்டியது. ஆனால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதியன்று 10 கிராம் தங்கம் 1,484 ரூபாய்க்கு விற்பனையாகி வரலாற்று உச்சத்தை எட்டியது. அன்றிருந்து இன்று வரை பார்க்கும்போது தங்கம் விலை ஏறத்தாழ 7,000 ரூபாய்க்கு அதிகமாக குறைந்துள்ளது. தங்கம் குறைந்து வருகிறதே, தற்போது தங்கம் வாங்கலாமா என்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரலாம். தொடர்ந்து நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் நிலவக்கூடிய அந்த நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கம் விலை உயர வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கு ஏதுவாக ஏப்ரல் 22ஆம் தேதியன்று தங்கம் விலை உச்சத்தை தொட்டது. ஆல்மண்ட்ஸ் குளோபல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான மனோஜ் குமார் அரோரா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது தற்போது தங்கம் 30% வரை வருமானத்தை கொடுத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் தங்கம் நல்ல முதலீடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்று ரீதியாக 2001ஆம் ஆண்டு முதல் தங்கம் சராசரியாக 15% வரை வருமானம் வழங்கியுள்ளது. பணவீக்கத்தையும் தாண்டி 1995ஆம் ஆண்டு முதல் 2% முதல் 4% வரை முதலீட்டாளர்களுக்கு வருமானம் வழங்கியுள்ளது என கூறியிருக்கிறார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பின் பரஸ்பர வரி முறையால் பதற்றம் நிலவி வருகிறது. இதோடு பணவீக்கம், மத்திய மாநில அரசுகளின் வரி, மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருவதால் ஏற்படும் டிமாண்ட் போன்ற பல காரணிகள் தங்கத்தின் விலையை தொடர்ந்து உயர வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா வேகமாக தங்க இருப்பை அதிகரித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாத நிலவரப்படி சீனா 2,292 டன் தங்கத்தை கையிருப்பில் வைத்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி கடந்த 3 ஆண்டுகளில் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் 1000 டன் வரையில் தங்கத்தை சேமித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு 879 டன்னை எட்டியுள்ளது. இதுபோன்று பல்வேறு காரணங்களால் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர். எனவே தங்கம் வாங்க திட்டமிடுபவர்கள் விலை குறைவாக இருக்கும் நாட்களை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுவும் விலை என்று குறையும் என்பதை கணித்து கூறிவிட முடியாது. இனி வரும் காலங்களில் தங்கம் விலை குறையலாம் அல்லது தொடர்ந்து உயரவும் செய்யலாம். ஒருபுறம் தங்கத்தை மக்கள் அதிகமாக வாங்குவதால் விலை உயரவே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்துதான் முன்வைக்கப்படுகிறது. எது எப்படியோ இனி வரும் நாட்களில் தங்கம் விலை குறையுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். Subscribe to One India and never miss an update. வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2020.